2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சுவிசேஷம் இன்னைக்கு சொல்லப்படும் இல்லையா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தர் இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவியடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறையப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிய வாஞ்சை இல்லையா? அதுக்காக தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக வேண்டும். அவர் தம்மை பற்றும் அறிகிற அறிவினாலே அநேகரை அவர் நீதிமான்களாக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு உண்டு. ஆகவே இவைகள் எல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள். அப்போ இவைகள் எல்லாமே மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அந்த ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போ அறிவிக்கப்படவில்லையா? அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஏராளம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு என்ன வாய்ப்பு, அன்றைக்கு இல்லாத வசதிகள்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எல்லா வீடுகளிலும் கைகளிலும் எப்படியாவது சுவிசேஷம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்யப்படவில்லை? சுவிசேஷம் போன வேகத்துக்கு என்ன செஞ்சுருக்கணும்? உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்யலை? ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லி ஏன் ரட்சிக்கப்படலை? இந்த கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு போய் அவங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றக்கூடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் தேவன் கர்த்தர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை. அதனால தான் வேதம் சொல்லி உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ இந்த பொல்லாங்கன் யாரு? பிசாசு. இந்த பிசாசு ஜனங்களை என்ன செஞ்சு வைத்திருக்கிறான்னா, குருடாக்கி வச்சிருக்கிறான், வஞ்சித்து வைத்திருக்கிறான், ஏமாற்றி வைத்திருக்கிறான். ஒரு பாவம் நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. நிறைய பாவத்தினால் அவர்களை பிடித்து பாவத்தை சந்தோஷம் என்று நம்ப வைத்து விட்டான். களியாட்டுகளை சந்தோஷம் என்று நம்ப வைத்து விட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களையும் செல்ஃபோனையும் பிரிக்க முடியாது. அவர்களையும் வேதத்தையும் சாத்தான் பிரித்து அவர்களையும் செல்ஃபோனையும் பிரிக்க முடியாமல் மாற்றிட்டான். கரெக்டாக? ஒரு நாட்டில் வேதத்தை சுமந்த கரங்கள் இன்றைக்கி செல்போனை சுமந்து திரிகிறது. ஆகவே அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு? தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர் எழுதி கொடுத்தும் அதை படிப்பதற்கு அநேகருக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஒரு நாட்களில் வேதமே இல்லை. அந்த நாட்களில் ஜனங்கள் வேதத்தை தேடி ஓடினார்கள். இன்றைக்கி வீட்டுக்கு 15 வேதாகமம் இருக்கிறது, எல்லாம் செல்ஃப்லேயே இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பல வேதாகமங்கள் தூசு தட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாராவது வீட்டில் ஒரே ஒரு பக்தியுள்ள ஒரு ஆள் இல்லை வயதானவர்கள் மாத்திரம்தான் படிப்பதற்காக எழுதப்பட்டது எது? வேதாகமங்கிற நிலைக்கு போயிடுச்சு. இந்த வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சு? இதெல்லாம் பாவம் இல்லையா? தேவனை அறியாதது தான் பாவமே. இன்றைக்கி பாவம் உள்ள நுழையிறதுக்கு காரணம் என்ன? பாவத்தை குறித்த அறிவு இல்லை. ஆகவே பாவத்தை உள்ளே நுழைத்து விட்டான். களியாட்டுகள் உள்ளே வந்து விட்டது. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே களியாட்டுகள் உள்ளே நுழைந்திருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தின் இச்சைகள் உள்ளே நுழைந்திருக்கிறதை பார்க்கிறோம். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. நாம் பிரஜாதிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைந்திருக்கிற காரியம் என்ன? பொருளாசை என்னும் விக்கிரக. தேவனுக்கு நேரத்தை கொடுக்க அவர்களுக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. வேணாமா, அது வேணும் இது வேணுங்கிறாங்க. இல்லாமல் போகும் ஒரு பொருளின் கண்களை பறக்க விடுவானேன். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் என்று, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். போதுமென்ற மனதுடனக்கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆகவே என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு இந்த உலகத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆக உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே இப்படி பாவத்தை உள்ளே நுழைத்து ஜனங்களுக்கு கண்களை என்ன செஞ்சிட்டான்? பிசாசு குருடாக்கி வச்சுட்டான். பாவம் இன்னைக்கு அநேகருடைய கண்களை என்ன பண்ணிருச்சு? குருடாக்கி வைத்திருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பாவத்தை உள்ளே நுழைத்து உள்ளே வச்சுட்டான். உள்ளே வச்சதுனால ஜனங்களால் என்ன செய்ய முடியலை? சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்க முடியலை. கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியலை. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜனங்கள்
நடக்க முடியல. அப்போ பிசாசு யார்? இந்த பிசாசு எப்படி செயல்படும்? பிசாசு யார்? வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த யார்? அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், பிசாசு என்று சொல்லப்பட்ட, சாத்தான் என்று சொல்லப்பட்ட தேவனும் அவனை சேர்ந்த தூதர்களும். அப்போ ஆரம்ப நாட்கள்லேருந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் தான் இந்த பிசாசு. இந்த பிசாசு யார்? தேவனுடைய தூதனாக இருந்து தள்ளப்பட்டவன். ஏசாயா 14வது அதிகாரம் 11-15 வரைக்கும். ஏசாயா 14வது அதிகாரம் 11-15 வரைக்கும். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிக்களே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அவ்வளோதான். யார்? இது பாபிலோன்கிற ராஜாவை குறித்து பேசிட்டு வரும் பொழுது, இந்த பாபிலோன் ராஜா என்னது? தன்னை ஒரு கடவுளை போல சிந்தித்துக்கொள்ளும். அதனால தான் அவனுடைய வீழ்ச்சியை சாத்தானுடைய வீழ்ச்சியோடு கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறார் இங்கு. அப்போ தேவன் இதை இங்கே காண்பிக்கிறார். எப்படி அவன் இருந்தால், அவன் என்ன? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்போ அப்படி பண்ண பிரகாசமானவனாய் அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். ஆனால் அங்கே இருந்த பொழுது அவன் என்ன செஞ்சான்? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னா என்ன? வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூடத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன். தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தினான். தேவன் என்ன செய்தார்? அவனை உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய மகிமையை கொடுத்து வைத்திருந்த பொழுது அவன் பெருமையினால் நிறைந்தவனாய் பாவம் செய்தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 12-19 வரைக்கும். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் என்ன வச்சிருந்தாரு? காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். எசேக்கியேல் 1வது அதிகாரம், எசேக்கியேல் 10வது அதிகாரம் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரூப் என்ற கேருபீன்கள் என்று சொல்லக்கூடிய தேவ தூதரனை குறித்து நீங்கள் படிக்க முடியும். அந்த கேருபீன்கள் எங்கே இருந்தாங்க? தேவனுடைய வடபுறத்திலே தேவனுடைய சிங்காசனங்களுக்கு அருகிலே அவர்கள் இருந்தார்கள். அதான் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ தூதர்களின் சேனையாய் அவன் காணப்பட்டான். அபிஷேகிக்கப்பட்ட ஒருவன். அப்படிப்பட்ட ஒருவன் என்ன செஞ்சிட்டான்? கடைசியில் என்ன செஞ்சிட்டான்? பெருமையினால் நிறைஞ்சிட்டான். தேவன் சில கிருபைகள், சில காரியங்கள் கொடுக்கவும் சிலருக்கு என்ன வந்துடுது?
பெருமை வந்துடுது. பார்த்துறீங்களா? சில கிருபைகள் சில வரங்கள் செயல்படும் பொழுதே வருது. அப்படின்னா இவ்வளவு நெருக்கமாக இருந்த அவனுக்கு என்ன வந்துருச்சு? பெருமை. பெருமை எங்கெல்லாம் இருக்குது? அதனால தான் கர்த்தர் சொன்னார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சாத்தானுடைய அந்த தேவ தூதனாக இருந்த அவனுக்கு என்ன வந்துச்சு? பெருமை வந்து விட்டது. எல்லாம் அலங்காரமாக இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. இது இன்னொரு வருஷத்துக்கு கூட நீங்கள் வாசிங்க, அதை புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 21:19-21. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திர காந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சூனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. இப்போ இந்த இதில் நம்ம ஏன் படிக்க சொன்னேன் அப்படின்னா, பரலோகத்தை யோவான் பார்த்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எவ்வளவு நேர்த்தியாய் செய்யப்பட்டிருந்தது. அதில் எல்லாம் என்ன செஞ்சு, எல்லாம் முத்துக்களாய் பதிக்கப்பட்டிருந்தது. முத்துக்களுடைய பெயர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதே முத்துக்கள் தான் எங்கேயும் எழுதப்பட்டிருக்கு, எசேக்கியேல் 28 எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவன் எங்கே இருந்தான்? தேவன் இருந்த அந்த பரலோகத்திலே அவர் அருகிலே அவருடைய மகிமையோடு இணைந்திருந்த ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? பெருமையினால் நிறைந்து அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்த போன பொழுது, தன்னை தேவனை போல சிந்தித்த பொழுது, தேவனை போல காண்பிக்க எழும்பின பொழுது கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? தள்ளினார். அதைத்தான் வேதம் சொல்கிறது. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமென். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்ன செய்தாரா? அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளினார், நியாய தீர்ப்புக்கு வச்சுட்டார் இல்லையா? அப்போ பாவம் செய்த தூதர்கள் எங்கே தள்ளப்பட்டார்கள்? நரகத்திலே தள்ளப்பட்டார்கள். தேவனால் கட்டப்பட்டு நரகத்திலே தள்ளப்படும். தேவனுக்கு விரோதமாக எழும்புனா அதான் தண்டனை. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் இல்லையா? 2 ஆப்ஷன் தான். ஒன்று மனம் திரும்பணும், இல்லைனா எங்கே போவார்கள்? நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்போ அடுத்து வாசிங்க, யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். 1வது அதிகாரம் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டார்கள் அல்லது இழந்து விட்டார்கள். அவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு போயிட்டாரு? மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் அடைச்சி வச்சிருக்கிறார் இல்லையா? அங்கே சொல்லுது அந்தகார சங்கிலி, இங்கே நித்திய சங்கிலி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் இருளிலே தள்ளப்பட்டார்கள். 2வதாக அவர்களுக்கு மீட்பே கிடையாது. அதான் நித்திய சங்கிலினா கடைசி வரைக்கும் அவர்கள் எங்கே தான்? அவர்களுக்கு பாதாளம் தான். அவர்கள் என்ன செய்ய முடியாது? அவர்களுக்கு மறுபடியும் மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அவர்களுக்கு என்ன கிடையாது? ரட்சிப்போ மீட்போ கிடையாது. அப்போ இந்த சாத்தான் எப்படிப்பட்டவன்? வெளிப்படுத்தல் 12:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். இரவும் பகலும் என்ன செய்கிறவன்? குற்றம் சாட்டுகிறவன். சாத்தான் எப்படிப்பட்டவன்? குற்றம் சாட்டுகிறவன். நம்ம எப்பயாவது யாரையாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம யார் விட்டாள்? ஆமாம், அது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா இல்லையா? யாரையாவது ஒருத்தரை பேசிக்கிட்டே இருந்தால் தான் சிலருக்கு தூக்கம் வருதுன்னா
நீங்கள் யார் விட்ட ஆள் கிடையாது, இயேசு விட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் என்ன வேலை, யாரையாவது குத்தம் சொல்லணும். கர்த்தர் சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனால் இவன் போய் சொல்கிறான், நீர் விருதாவாகவா அவனை வைத்தீர், அவனை சுற்றி நீர் வேலி அடைக்கவில்லையா, எப்படியாவது உன்னை என்ன செஞ்சாகணும் சொல்லிடணும் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் குற்றம் சாட்டுகிறவன். ஒவ்வொரு நாளும் போய் என்ன செய்கிறான், குற்றம் சாட்டுறான். அதனால் என்ன செய்யுங்க, சாத்தான் யார் நமக்கு எதிரி. சிநேகிதனா எதிரியா, எதிரின்னு. அப்போ அவன் என்ன செய்வான், தேவன்கிட்ட போய் நம்மளை பற்றி குற்றம் சொல்லுவான். அப்போ குற்றம் இல்லாமல் நடந்துக்க வேண்டியது நம்ம வேலை. ஏன்னா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது கர்த்தர் மட்டும் இல்லை, வேற இன்னொரு ஆளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யார், சாத்தானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே தேவன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துறாதீங்க, அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் நன்மை செய்யும்படி சுற்றி தெரிந்தார், இவன் யாரை விழுங்கலாமோன்னு சுற்றி திரியிறான். சரியா. அப்போ வந்து எங்கே சுற்றி தெரிந்தாயின்னு கேட்குறார் கர்த்தர். பூமி எங்கும் சுற்றி தெரிந்தேன் அப்படின்ட்டு கர்த்தர் தெளிவாகிறார். என் தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? ஆமே, நம்புறீங்களா அதை? அப்போ சாத்தானுடைய கவனம் யார் மேலே இருக்குது, உங்கள் மேலே தான் இருக்குது. ஆகவே எப்படி இருங்க, கவனமாக இருங்கள். இல்லையா. சாத்தான் என்ன பண்ணுறான், குற்றம் சாட்டுகிறவன். அடுத்ததாக 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் தான் செய்கிறான். அவன் வேற எதையும் செய்கிறதில்லை, அவன் எந்த நல்லதையும் செய்கிறதில்லை, அவன் எந்த நல்லதும் செய்ய மாட்டான். அவன் செய்கிற ஒரே ஒரு வேலை என்னதான், பாவம்தான். பாவம்னாலே என்ன, தேவனுக்கு விரோதமான எல்லா காரியமும் என்னதான், பாவம்தான். எல்லா தீமையான காரியத்துக்கும் பேர் என்னதான், பாவம்தான். அதை மட்டும்தான் பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா, பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் பைபிள் சொல்லுது, பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களாம் யார், பிசாசுனால உண்டானவர்கள். அப்போ பாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே யார் இருப்பா, பிசாசு இருப்பான். அடுத்து நம்ம வாழ்க்கையிலையும் பாவம் இருந்தால் யார் இருப்பா, இருப்பான். அதனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சுற்றி தெரிய முடியாது இல்லையா. பாவம் இருந்தால் அங்கே யார் வருவா, பிசாசு வருவான். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி தூண்டினது யார், பிசாசு. இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஆலோசனை கொடுக்குறேன்னு போய் மாட்டி கடைசியில் எனக்கு பின்னாக போ சாத்தேன்னு அப்படின்னு சொல்லி யாரை திட்டினாரு, பேதுருவை திட்டினார். கரெக்டு இல்லையா. அப்போ சாத்தான், அதனால தான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி எபேசியர் 4:27 சொல்லுது. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்கவே கூடாது. அவன் பாவம் செய்கிறவன். அதனால் நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால பாவம்லாம் கழுவப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மறுபடியும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும், நியாய தீர்ப்பை எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும்னு சொல்லுது. அப்போ நான் மறுபடியும் பாவத்தை வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு நான் மறுபடியும் ஏன் இஷ்டத்துக்கு வாழலாமா, இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டா என்ன ஆகிட்டேன், நான் நீதிமான் ஆகிட்டேன், நான் பரிசுத்தவான் ஆகிட்டேன். நான் என்ன செய்யக்கூடாது, இனிமே பாவம் செய்யக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன ஆனா, உப்பு தூணாக போயிட்டா. நம்ம அப்படி ஆகலாமா, ஆகக்கூடாது. நம்ம என்ன ஆகணும், ஏன் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என் ஆலயத்திலே நான் தூணாக்குவேன்னு சொல்லியிருக்கிறது. நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் தூணாக இருக்கணும், உப்பு தூணாக போயிடக்கூடாது. ஆகவே என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. அடுத்து வாசிங்க. அடுத்து யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பைபிள் சொல்லுது, பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவன் வந்து ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்போ ஆரம்பத்துலேருந்து மனிதர்கள் அழிய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் யாருக்கு இருக்குது. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன், அவன் நோக்கமே என்னது, நம்மளை அழிக்கணும்.
கடவுள் பூமியில் மனுஷனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, நம்மை நரகத்திலிருந்து மீட்கும்படியாக தன்னையே ஜீவ பலியாக, தன்னையே மரணத்துக்கு அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனிதர்களை மீட்கும்படியாக இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் பிசாசு எதுக்கு வந்தார்? அவன் மனுஷன் கொள்ளைப்பாதம், அவன் ஒருத்தர் வரான, ஒருத்தரை அழிக்கணும், ஒருத்தரை நரகத்துக்கு தள்ளணும். அதான் அவனுடைய நோக்கம். அதனால அவன் என்ன பயன்படுத்தனுடைய பெரிய ஆயுதம் என்ன? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், நல்லா சிகரெட்டு குடிப்பான். ஏன்டா சிகரெட்டு குடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் எனக்கு ஒரு பயங்கரமான விளக்கம் சொன்னான். சுரேஷ், நீங்கள் சிகரெட்டை குடிக்கிறது இல்லை, அதனால உங்களுக்கு சிகரெட்டை பற்றி தெரில. சிகரெட் என்பது நம்மளுடைய சாப்பாடை செரிமானம் பண்ணும். சாப்பிட்டவனும் ஒரு சிகரெட் அடித்தோம்னா நல்லா செரிமானம் பண்ணும். பாத்ரூம்லாம் போகணும்னா ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு தான் போகணும். அது மாதிரி ஒரு வேலையை செய்யணும்னா சிகரெட் அடித்தோம்னா நல்ல மூளை வேலை செய்யும். மூளை பயங்கரமாக வேலை செய்யும். ஒரு நைட் டைம் நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், முழிக்கணும் அப்படின்னா ஒரு 2 சிகரெட் அடித்தோம்னா தூக்கமே வராது. நம்ம அதே நேரத்தில் தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாலும் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு போனால் நல்ல தூக்கம் வரும். சரி, நான் சொன்னேன் சிகரெட்டில் இவ்வளோ பயன்பாடுகள் இருக்குதுங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்ன? சிகரெட்டில் நிக்கோட்டின் இருக்குது, அது போயிட்டு நுரையீரல் அரித்து அல்பாயுஸில் போய் சேர வேண்டியதான். கரெக்டாக? அப்போ புகை உடலுக்கு கேடு. அப்போ சாத்தான் எப்படி ஏமாற்றி வச்சுருக்கிறான்? புரியுதா உங்களுக்கு? எல்லா குடிக்காரட்டையும் கேளுங்க, ஏன் குடிக்கிறீர்கள்னு. அதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் குடிக்கிறேன் என்றால் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருக்கும். ஆனால் குடிக்கிறதுக்கு எல்லாம். அப்போ பாவத்துக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? பொய்யான காரணங்களை என்ன செஞ்சிட்ருக்கான்? உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்படிதான் பொய்யான நம்பிக்கைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்தின் தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி அநேக பொய்களினாலே, பொய்யான நம்பிக்கைகளிலே பிசாசு இன்னைக்கு கட்டி வைத்திருக்கிறான். திரளான ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி கண்களை குருடாக்கி வச்சு எத்தனையோ பொய்யான கதைகளை நம்பி எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்ன செய்கிறாங்க? மக்கள் அலைந்து திரிகிறதை நம்ம பார்க்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? தன் பொய்களை அவன் நம்ப வைக்கிறதுலே அவன் கெட்டிக்காரனாக இருக்கிறான். அதனால தான் பைபிள் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுது. சாத்தானுடைய தந்திரமே என்னது? பொய். அவன் மிகுந்த பொய் சொல்லுகிறவன். பொய் எங்கெல்லாம் இருக்குதோ அவன் பொய்யனும் பொய்க்கு உதாரணமாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்லலாமா? பச்சை பை, மஞ்சப்பை, நீலப்பை, எந்த பொய்யும் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்? நம்முடைய தேவன் உண்மையும் சத்தியமும் உள்ள தேவனாக இருக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். அப்போ நம்ம இதுக்கு மிஞ்சினது என்னவா தான் போயிடும்? தீமையினால் தான் உண்டாயிருக்கு. மிஞ்சிட்டாலே தீமை தான். அப்போ பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. டைமிங் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா வர்றேன் அப்படின்ட்டு வரவங்களே போகிறது, 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்ட்டு 1 மணி நேரத்தில் வர்றது, இந்த மாதிரி டைமிங் பொய்யும் நம்ம நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி டைமிங் பொய்யும் சொல்லக்கூடாது. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, நான் கொஞ்சம் நேரத்தில் வர்றேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நம்மளே ஒரு டைம் கொடுக்கும், 2 நிமிஷம் பண்ணுவோம். ஆனால் 20 நிமிஷம் வச்சா ஆள் வராது. அதெல்லாம் பேர் பொய் தானே. ஆகவே எந்த வகையிலையும் பொய்களை நாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவன் ஏன் பொய் பேசணும்னா யார் நமக்கு அது அப்பா? நமக்கு உண்மையாகவே யார் தான் அப்பா? ஏசப்பா. அவர் உண்மையும் சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். அப்போ அப்பா அம்மா தான் பிள்ளை இருக்கணும். கரெக்டாக? அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசுகிற அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாம இருக்கான். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப சாத்தான் அடுத்து அவன் யாரு? திருடன். சாத்தான் என்ன சொல்றாரு? கர்த்தர் திருடன். அவன் யாரு? திருடன். திருடன் எதுக்கு வருவான்? எல்லாத்தையும் மொத்தமாக வாரி சுட்டிட்டு போகிறதுக்கு தான் வருவான். மதுரையில் ஒரு வீட்டுக்கு திருட வந்திருக்கிறான். ஒரு திருடன். அவர் போயிட்டார். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்குறான், ஒன்றுமே இல்லை. ஆனால் வீட்டில் சிசிடிவி எல்லாம் இருக்குது. டென்ஷன் ஆகி வந்தால் ஒரு 10 ரூபாயாவது வச்சுட்டு போங்க, 10 ரூபா கூட இல்லாத வீட்டுக்கு எதுக்குடா சிசிடிவின்னு பெரிய போர்டே எழுதி வச்சுட்டு போயிட்டான். வீட்டை வந்து உடச்சி உள்ளே போகுது, எல்லா பீரோலாம் உடச்சி பார்த்தா 1 ரூபா கூட அவனுக்கு கிடைக்கல. ரொம்ப வேதனையோட 10 ரூபா கூட இல்லாத வீட்டுக்கு எதுக்கடா சிசிடிவி அப்படின்னு சொல்லி போர்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்படிக்கு திருடன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்? அவன் நோக்கம் என்ன? திருடன் இல்லையா? திருடன் வந்தால் எல்லாத்தையும் சாத்தான உள்ள விட்டால் என்ன செஞ்சிருவான்? நம்ம சந்தோஷம், சமாதானம், நிம்மதி
எல்லாத்தையும் திருடிடுவான். சரியா? நம்ம ஆசீர்வாதத்தெல்லாம் திருடிடுவான். ஆனால் நம்ம யார் மேலே கோபமாக இருப்போம்? கர்த்தர் மேலே தான் நம்ம கோபமாக இருக்கும். திருடினவனை பற்றி கவலையே பட மாட்டோம். கதவை திறந்து விட்டது நாம தானும் நமக்கு தெரியாது. சாவியை வச்சுட்டு போனதும் நம்ம தானும் தெரியாது. ஆனால் திருடினது ஃபுல்லாக யார் தான்? களவு போச்சுன்னா யாரை கோவப்படுவான்? கர்த்தர் தான். இவர் தாங்க காரணம் என் சந்தோஷத்தை எடுத்து. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் ஒன்றும் தீமையை கொடுத்து சோதிக்கிறது இல்லை. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். ஆகவே என்ன செஞ்சிடக்கூடாது? தேவனை குறை சொல்கிறத நிறுத்திடணும். குறை யார் மேலே தான் இருக்கும்? அவர் ஒரு குறையும் அற்றவர், அவர் மாசற்றவர், அவர் குற்றமற்றவர், அவர் பாவத்துக்கு விலகினவர். அதனால் விரலை அவர் பக்கம் நீட்டக்கூடாது. விரல் எங்கே வரணும்? இங்கே வரணும். விரல் இங்கே வந்துச்சுன்னா நம்ம திருந்துவோம். விரல் அங்கேயே போணுச்சுன்னா நம்ம திருந்தவே மாட்டோம்னு அர்த்தம். விரல் அங்கே நீட்டப்படவே கூடாது. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒரு நாளும் நடப்பிக்க மாட்டாது. நான் ரொம்ப கோபமாக கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்கிறதுனால மாறாது. நான் தாழ்த்தி என் பாவத்தை என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தேடி எங்களை தாழ்த்தி தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் முகத்தை பார்த்து அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேங்கிறார் கர்த்தர். இல்லையா? அப்போ மனம் திரும்பணும். அதுக்கு தாழ்மை தேவை. ஆகவே பிசாசு திருடுகிறான். அடுத்து என்ன செய்கிறான்? கொல்லுகிறான். எதை கொல்லணும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ எங்கெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்போல்லாம் என்ன செஞ்சு எது போயிடும்? ஆத்துமா காலியாயிரும். கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் செத்தானா ஆதாம் அப்படின்னா? சாகவில்லை ஆதாம். ஆனால் என்ன நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதுதான் சாவு. சாவுனா என்ன? தேவனை விட்டு பிரிக்கப்படுவதற்கு பெயர்தான் மரணம், ஆத்தும மரணம். அதை தான் பைபிள் சொல்லுது. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அதான் மரணம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக எண்ணத்தை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி முகத்தை உங்களுக்கு தேவனை விட்டு மறைக்கப்படுதலும் தேவனை விட்டு பிரிக்கப்படுதல், அதுக்கு பெயர் தான் மரணம். ஆத்துமா தேவனை விட்டு பிரிக்கப்பட்டுச்சு. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும், சரீரம் இல்லை. சரீரத்துக்கு தேவன் ஒரு டைம் வச்சுருப்பார். அது வரைக்கும் இந்த பூமியில் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பாவம் செய்கிற நிறைய பேர் உயிரோடு இருக்கான். ஏன்னா சரீரத்தை கர்த்தர் உடனே கொல்லலை. அதனால தான் இருந்துக்கிட்டு இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கொல்லப்படுவது இது, அழிக்கப்படுவது ஆத்துமா. இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்னு சொல்லுது. இந்த ஆத்துமா பாவம் செஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு ஆள் இறந்து போயிட்டா வந்து கேட்பாங்க, பாடியை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பாடி இந்த பூமியோட போயிடுச்சு. அந்த பாடிக்குள்ளே இருக்க ஆத்துமா இருக்குல்ல, அதுதான் பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு தீர்மானிக்கும். அப்போ நரகத்துக்கு போகிறவர்களை என்னதான் கர்த்தர் சொல்லாரு? மரித்தவர். அதனால தான் ஒருத்தன் வந்து கேட்டான், எங்கள் அப்பா அடக்கம் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன செய்கிறேன், உண்மை பின்பற்றி வரேன். என்னோட கர்த்தர் சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. செத்து போனவனையும் மறிச்சவனாரு, அடக்கம் பண்ண போகிறானையும் மறிச்சவனார். ஏன்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நாள் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்ம என்னவா இருந்தோம்? தேவனுடைய பார்வையில் மரித்தவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் அவருடைய குமாரனை அனுப்பி நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து இன்றைக்கு நம்ம என்ன செய்தார்? தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம் இல்லையா? அப்போ பிசாசு நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறான்? கொல்லுகிறான். பாவத்தை உள்ள நுழைச்சி அதுக்கப்புறம் என்ன பாவத்திலேயே வாழ வச்சு அதுக்கடுத்து என்ன செய்யறான்? பிசாசு திருடுகிறோம், கொல்லவும், அடுத்து அழிக்கவும் வருகிறானே என்று கடைசியில் எங்கே கொண்டு போவான்? நம்ம பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் எங்கே போவோம்? இந்த சரீரத்தில் ஒரு நாள் மரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு
நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எதுக்கு முன்னாடி வெளிப்படணும்? எதுக்கு? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. அப்போ இந்த சரீரத்தில் வாழ வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த சரீரத்தில் வாழ வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கும் பொழுது நான் இந்த சரீரத்தில் எதன்படி வாழணும்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். அதுதான் அதனால தான் கர்த்தர் சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எப்படி வாழக்கூடாது? சரீரம் வாழ்றது மாதிரி வாழக்கூடாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது சரீரத்துக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. ஆத்துமாவுக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுதான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்று ரோமர் 14:17 சொல்லுகிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பாவத்தில் வாழக்கூடாது. கடைசியில் எங்கே போயிடுவோம்? சாத்தான் எங்கே கொண்டு போய் சேர்த்துருவான் நம்மளை? அவன் போன நரகத்துக்கே நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவான். 2 பேரும் வராங்க. யோவான் 10:10 2 பேரும் வராங்க. யாருக்கு இடம் கொடுக்குறோங்கிறத வச்சு எங்கே போக போகிறோம்? அவர் சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு எதற்காக வந்தார்? பாவத்திலே அடிமைப்பட்டு மரணத்தின் பிடியிலே சிக்கொண்டிருந்த மனிதனை மீட்கும்படியாக அவர் பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்து அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிறார். அவர்கள் மறுபடியும் என்ன செய்யறார்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இப்பொழுது நாம் என்னவாயிட்டோம்? ஜீவன் உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் அடுத்து எங்க கொண்டு போவாராம்? பைபிள் சொல்லுது, அவைகள் பரிபூரணப்படும். எந்த பரிபூரணம் என்பது என்ன? நான் இந்த பூமியில இருந்து கடைசியில் ஒரு நாள் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் மத்திய ஆகாயத்திலே வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்பொழுது அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்தார். ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு நித்தியமாய் நாம் அவரோடு கூட இருப்போம். ஸோ அந்த மேன்மையான வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கூடாது. பிசாசு திருடுகிறவன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவன். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கணும் இடத்த? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் சொன்ன இயேசுவுக்கு நம் இருதய கதவுகளை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில வாரும், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கையை நீர் நடத்தும் என்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நித்தியமாய் நம்மை நடத்தி இந்த பூமியில நடத்தி நம்முடைய நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். அடுத்து இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, யாருக்கு இடம் கொடுக்கணும்? இயேசுவுக்கு தான் இடம் கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். யார்? பிசாசு. இந்த பிசாசு நமக்கு மாத்திரமல்ல, அவர் முழு உலகத்துக்குமே அவன் எதிராளி தான். இப்போ இந்த பிசாசை எதிர்க்கணும்னா என்ன செய்யணும்? இப்போயே சிலருக்கு பயம் வந்திருக்கும், எப்போ இந்த பிரசங்கம் முடியும் அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஒன்றும் பயப்படாதீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பேன், சரிங்களா? ஆனால் கடைசியாக இந்த முக்கியமான சில பாயிண்ட்டுகளை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். அதில் நான் பிசாசை ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இல்லையா? ஜெபிக்கணும்னா அவர்களுடைய வாழ்க்கையில் யார் தான் அவர்களுடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறார்? பிசாசுக்கு தடையாக இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் எதனால தேவனுடைய விரலினால பிசாசுகளை துரத்துனாதான் என்ன வரும்? தேவ ராஜ்யம் வரும். அதைத்தான் ஒரு இடத்துல சொல்றாரு, இதோ இங்கே என்றும் அதை அங்கே என்றும் சொல்லுகிறதுக்கு ஏதுவாயிராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. எனக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது. எப்போ தேவன் எனக்குள்ளாக எப்போ வராரோ அப்போ நானும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். அதனால தான் பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு இயேசுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நானும் வந்துட்டேன். இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்த என்னை பார்த்து எனக்கு என்ன செய்ய? இப்போ சாத்தான் துரத்தப்பட்டுட்டான் என் வாழ்க்கையில். இப்போ நான் என்ன செய்யக்கூடாது? மறுபடி அவனை உள்ள அனுமதிக்கவே கூடாது. பாவம் எங்கே இருக்குதோ அங்கே பிசாசு இருப்பான். பாவம் நீக்கப்பட்டா பிசாசு வெளியே போயிடும். அப்போ மறுபடியும் பாவம் செஞ்சா பிசாசு உள்ள வரும். அப்போ மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? நான் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் 1 யோவான் 5:18-19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். ஏன்னா நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. அதனால தான் பைபிள் சொல்லுது, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றைக்கும் பிழைப்பான். அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அதுதான் சொல்றாரு, தேவனால் பிறந்துட்டோம். நம்ம தேவனால், யாரெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள்? எல்லாரும் பிறந்துட்டோமா? அந்த நம்பிக்கை இருக்கா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மை காக்க வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கு விலகி வாழ்கிற வாழ்க்கையை வாழணும். அப்போ பிசாசு என்ன செய்ய மாட்டான் நம்மளை. அப்போ பாவத்தை செஞ்சால் தொடுவான். புரியுதா? பாவம் எங்கே இருக்குதோ அங்கே பிசாசு இருப்பான். அப்போ பிசாசை துரத்தணும்னா என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, மார்க்கு 16:14-17, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்து, என் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ பிசாசு என்னை விட்டு துரத்தப்படணும்னா நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் பிசாசை துரத்துனா அவன் ஓடி போயிடுவான். என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். அடுத்தது யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அப்போ பிசாசு துரத்துனா ஓடணும்னா நான் என்ன செய்யணும்? பிசாசை எதிர்த்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். முதல் ஆதாமுடைய வாழ்க்கையில் அவன் சாத்தானை துரத்த வேண்டிய ஒரு ஆள். ஆனால் அவன் என்ன பண்ணான்? தேவனால் துரத்தப்பட்டுட்டான். கரெக்டா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. தேவன் அவனை துரத்தி விட்டார். யாரை துரத்துறதுக்கு அவனை உள்ளே வச்சார்? சாத்தானை துரத்துறதுக்கு வல்லமையை கொடுத்து வச்சா அவன் சாத்தானை சேர்த்துக்கிட்டான், சாத்தான் பேச்சை கேட்டான், கடைசியில் தேவன் அவனை துரத்தி விட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை துரத்தாமல் இருக்க வேண்டுமானால் நாம் சாத்தானை துரத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி துரத்துறோம்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன வேலை? தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல்னா என்ன? அவர் சொன்னபடி செய்கிறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அப்பா பேச்சை தட்டாத பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா சொல்கிற மாதிரியெல்லாம் நடப்பான்னு அர்த்தம். அதுதான் என்னது? கீழ்ப்படிதல் இல்லையா? நல்ல பையன், அந்த பையன் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நடப்பான் இல்லையா? அது மாதிரி அதுதான் நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா என்ன? கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யணும். கர்த்தர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யக்கூடாது. கர்த்தர் எதை சரி என்று சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ளணும். எதை தவறு என்று சொன்னாரோ அதை தொடக்கூடாது. அப்போ தேவன் என்ன செய்தால், என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் வார்த்தையின்படி நடப்பதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். அவர் சொன்னார் என்ன செய்யணும்? இந்த பழத்தை சாப்பிடாதீங்க, நிலத்தை பண்படுத்த காத்துக்கொள்ள. ஆனால் என்ன செய்யலை? அவங்க செய்யலை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய ஆசீர்வாத நன்மையை விட்டு துரத்தப்பட்டு விட்டார்கள். கடைசியாக 1 பேதுரு 5:8-9, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. தெளிந்த விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசு யார்? அவன் ஒரு நாள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் என்னைக்கு நீங்கள் சாத்தான சிநேகிதனாக மாற்றிக்கவே முடியாது. நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் சரி, அவன் உங்கள் கூட இருப்பான ஒழிய ஒரு நாளும் உங்களுக்கு நன்மை மட்டும் செய்ய மாட்டான். அவனுடைய நோக்கம் நாம் அழிய வேண்டும், நாம் நரகத்துக்கு போக வேண்டும். ஆகவே பிசாசு எப்படிப்பட்டவன்? அதுக்கு தான் வர. அதனால தான் தெளிந்த புத்தியில் உள்ளாங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. எதுக்கு வருது சிங்கம்? எதையாவது விழுங்கலாமான்னு வருது. அப்ப யாரை விழுங்கல? வகை தேடி சுட்டு நம்ம கத்து சொல்லாது. விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப எந்த நெருக்கம் போராட்டம் வந்தாலும் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த பாவ போராட்டங்கள் வந்தாலும், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நம்ம இணங்கி போகக்கூடாது, பாவத்துக்கு ஒத்து போகக்கூடாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழக்கூடாது. விசுவாசத்துல உறுதியாய் நின்று அதுக்கு எதிர்த்து நிற்கணும். அதான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுன்னு அர்த்தம்.
பாவத்துக்கு இணங்கி போகிறதில்ல. ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. பாவத்தை எதிர்த்ததுனால யோவான் சொன்ன தலையே வெட்டப்பட்டுச்சு இல்லையா? அப்போ பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும், பாவத்துக்கு இணங்கி போவதல்ல, பிசாசுக்கு இணங்கி போகக்கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. தேவன் உங்களை அழைத்த அழைப்பில் உறுதியாக இருங்க. உங்களுடைய பரிசுத்தத்தில் உறுதியாக இருங்க. உங்கள் ஓட்டத்தில் உறுதியாக இருங்க. அப்போ தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ பிசாசு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேனே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பலவானை முந்தி முதல்ல நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பிசாசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிசாசுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். மூணாவது என்ன செய்யக்கூடாது? பாவத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எப்பயும் எதிர்த்து தான் நிற்கணும். பிசாசை எதிர்க்கிறது தான் நம்முடைய வேலை. அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சா மட்டும் பத்தாது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். இப்போ அவர்களையும் நம்ம கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பலவானை முந்தி கட்டணும். அதைத்தான் கர்த்தர் ஏசாயா 61:1 சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவத்திலையும் கூறினாதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த முடியும். தேவ நீதியை சரி கட்ட நாளையும் கூற முடியும். அப்போ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பிசாசை கட்டி கட்டப்பட்ட விடுதலை ஆக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் மத்தேயு 18:18 நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்கள் அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்கள் அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போ பிசாசை கட்டணும். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற மனிதனை இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கணும். கட்டவிழ்த்து ஜெபிச்சாதான், பிசாசை கட்டினாதான் அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டதான் அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், சத்தியத்தை அவன் கேட்கணும்னா என்ன செய்யணும்? புத்தி தெளியணும். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக உணவு இருக்குதே, நான் ஒரு வேலைக்காரனாக போய் சேரலாங்கிற உணர்வு எப்போ வந்துச்சு? புத்தி தெளிந்த பொழுது. அப்போ புத்தி தெளியாமல் இருக்கிற மக்களுக்கு பிசாசு கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான், மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவங்க கண்கள் திறக்கப்படும்படி நாம் ஜெபிக்கணும்னா அவர்களுடைய கண்களை குருடாக்கினவரை நாம் கட்ட வேண்டும். அவர்களை கட்டவிழ்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசுக்கு எதிராக ஜெபிச்சா பிசாசு உங்க கையை காலையெல்லாம் கடிச்சிட முடியாது, ஒன்றும் நடக்காது, ஒரு தீமை நடக்காது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வசனத்தை நம்பணும், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஏன்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்குன்னு சொன்ன சர்வ வல்லமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம் வழிகளெல்லாம் காக்கும்படி நமக்காக அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நாம் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சாத்தான் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கும். அதனால சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? பிசாசை நாம ஜெயிக்கணும். அது மாதிரி அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில தேசத்துல கட்டியிருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக நாம் போராடி யுத்தம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். பிசாசை கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அப்பொழுது இந்த சத்தியமானது என்ன செய்யும்? அவர்களுக்கும் பிரகாசமாய் கடந்து போகும். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.